பைக்கும் நைக்கிற மாதிரி இருக்குது. ஒயிட் கலர்ன்னு சொல்லி ஒவ்வொரு கலரில் இருக்குது. எல்லாம் வந்து எலக்ட்ரிக் தான். இதெல்லாம் வந்து ஜாய் நல்ல கலர் வந்து இந்த பைக்கெல்லாம் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் இப்போ வந்து நம்மளோட மருதமுனை கழிஞ்சு நீலாவணியில் ஒரு இடத்துல வந்து நல்ல எலக்ட்ரிக் பைக் கொஞ்சம் இருக்குது. அப்போ அதில் பார்ப்போம்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுக்கு என்னென்ன இதுகள் இருக்குன்னு சொல்லி அதை காட்டுறோம். எப்படி சார்ஜ் போட்டால் எப்படி என்ன மாதிரி ஓடும்னு சொல்லி நிறைய பைக்குகள் இருக்குது. நல்ல அழகான கலர்ஃபுல்லான பைக்குகள். அந்த ரிவர்ஸுக்கெல்லாம் ஓடக்கூடிய மாதிரி எல்லாம் பைக் இருக்குது. அதை காட்டுறோம் என்னென்னு சொல்லி பாருங்கள். வந்து பாருங்கள், 8,99,900. ஆனால் இதில் அதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஒன்று இருக்குது. பார்க்குறது சும்மா கலராக இருக்குது. எலக்ட்ரிக் பைக் எல்லாம் சோலார் அடிச்சிக்கிறார்களுக்கு எல்லாமே அவங்க கரண்ட் அவங்கள யூஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொரு பைக்கும் வந்து ஒவ்வொரு கலராக இருக்குது. என்ன ஒரு பைக் ஒன்று பாருங்கள், இதுவும் எலக்ட்ரிக் பைக் தான். நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பைக்கில் வந்து இது ரிவர்ஸ் இருக்குல்ல, இந்த இதானே இந்த கியரில் வந்து இதில் என்ன ஆறு போட்டிங்க நம்ம இது இதாகி போட்டு காலையில் தள்ள தேவையில்லை, மெல்ல போட்டு ரிவர்ஸுக்கு ஓடையில சகலம் இருக்குது. இப்படி பாருங்கள், இது டவுன் பேமெண்ட் வந்து 2,70,000. இதில் ஃபுல் கேஷ் ஃபுல் அமௌண்ட் வந்து 8,99,900. 1 ஹவருக்கு சார்ஜ் பண்ணினா ஃபுல்லாக 180 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் ஓடையிலும் இல்லை, 160 கிலோமீட்டர் ஓடையிலும். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி ஒவ்வொரு கலர் பைக். இது வந்து 8,99,900. அதே மாதிரி இதில் ஒரு ரெட் ஒன்று இருக்குது, ரிவால்ட் என்று சொல்லி. இதில் பேர் வந்து ரிவால்ட். இப்படி பாருங்க, ரிவால்ட் என்று சொல்லி. சரியா மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, மருதமுனை கழிஞ்சி வரக்குள்ள. சரியா நீலாவணை வந்துடுறாங்க. இது பாருங்கள், அவருடைய கண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. கண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. தேவண்டி சென்னை எடுத்துக்கலாம். கண்டக்ட் நம்பர் 2K மோட்டார்ஸ்ன்னு சொல்லி, அதி 2K மோட்டார்ஸ்ன்னு சொல்லி. சரியா மெயினில் இருக்குது. பாருங்கள் என்ன விலைக்கு நிறைய பைக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன மழைக்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரியா? இது என்ன மாதிரி 1 ஹவர் சார்ஜ் தானே? எல்லாம் 1 ஹவர் தானே? 1 ஹவர் சார்ஜில் ஃபுல் ஆகிடுமா? ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் நான். இதில் வந்து மெப்ஸும் இருக்கா? மெப்ஸும் இருக்கு. இதில் வந்து இன்னொரு காட்டுங்க, மெப்ஸை பாருங்க. நம்ம இதை வந்து மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியா? இதில் டயலாக் சிம் இது போட்டிருக்கு. அது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணிடலாம். மெசேஜுங்க நோட்டிஃபிகேஷனா இல்லை மெசேஜோட சேர்த்தா? மெசேஜோட சேர்த்து. இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. சரி, இதுவா ஒரு இன்னும் ஸ்டார்ட் ஆகுமா? ब्रेक பண்ணி செல்ஃப் ஆஃப் பண்ணா சரியா? ஸ்டார்ட்டா? அங்க இருக்கு சத்தம் இருக்கு. ரிவர்ஸ் போ. ரிவர்ஸ் இருக்கு. வீட்டு ரிவர்ஸ் இருக்கு. இருக்கு ஸ்பீட்ல இருக்கு. முன்னூறு போகுங்களா? நல்ல சிஸ்டம் இது. இது வந்து 1 ஹவர் சார்ஜ் பண்ணினா 100. இது 86. இதில் 2 ஸ்பீடுக்கு 110 கிலோமீட்டர் 120 130 140 ஸ்கூட்டியில் இது நல்ல ஃபாஸ்ட் பைக் நிறைய போகுதுங்க. திருச்சி மாதிரி பண்ணி கொடுக்குறதால நிறைய பேர் எடுத்து போவாங்க. டவுன் பேமெண்ட் நான் போட்டு ஒவ்வொரு பைக்கில் எப்படி காலம் நல்லா காலம் உள்ளு பார்க்கலாம். உள்ளு பார்க்கலாம். இது வந்து பேரோட இது பேர் என்ன? ஏது நல்ல காலம் எல்லா காலம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்ன எவ்வளோ வைக்க மாதிரி? எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து எவ்வளோ? 3 வருஷம் 3 இயர்ஸ் கூடுதல் எடுக்கிறேன்னா பரவாயில்ல தருவாங்களா? அடுத்து வந்து இதில் பெட்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் கொடுத்து கொடுப்பீங்களா? பெட்டி தேவை என்ன
கடையில் பிடிக்குமா மழை தண்ணி நம்ம இந்த கலர் டயர் இல்லாமல் தான் நேரில் வந்து நல்ல இதாக இருக்குது இந்த பாருங்க போய் இது மென்சூராக ஸ்லீப் மூட் மாதிரி அந்த இதில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஓ இந்த காரில் அந்த கியர் மாற்றுற மாதிரி ஸ்லீப் மூட் அந்த ஸ்லீப் ஆகாமல் அந்த மலைக்கு அந்த மூடு அடுத்து நம்ம வாட்ஸ்அப் வந்து நோட்டிஃபிகேஷன் சகல விஷயம் வியூ பண்ணிடும். ஆனால் அந்த பைக்கில் பெல்ட் வந்து வீல் செட் இதுவும் வந்து ரெண்டு ஃபெமிலி இது சிங்கிள் அப்போ இதில் டபுள் போகலாம். ஆனால் எல்லா பைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா ஸ்கூட்டிக்கு ரிவேஸ் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கு. RV400க்கு கொஞ்சம் ஒரு அளவு மெதுவாக போகும். ரிவேஸில் ஒரு அளவு கால் குத்த தேவை. ஆனால் ஸ்கூட்டிக்கு கால் குத்தவே தேவை ஸ்பீடாக போகும். கம்பி நமக்கு நிறைய விஷயம் பெரிய நீலாவணையில் வந்தீங்கன்னா தம்பியில் வந்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை அவர் செல்வார். ஃபோன் நம்பரை கொண்டுருக்கோம் தேவையான கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஹெல்மெட் வந்து மஸ்ட் ஆக ஹெல்மெட் தேவை அப்படின்னு சிஸ்டம் இருக்காது. நம்பர் பிளேட் நம்பர் பிளேட் ஹெல்மெட் நல்லா இருக்குதா டிரைவர் பார்க்கறது அதே மாதிரி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைக்கை வந்து